ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கும்பகோணம் கடப்பா. அதுக்கு வந்து ஒரு டம்ளர், இந்த டம்ளர் மாதிரி ஒரு டம்ளரால் ஒரு டம்ளர் பாசி பருப்பு குக்கரில் எடுத்துக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு பாசி பருப்பை லைட்டாக ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த அளவு வறுபட்டோடனே நல்லா எடுத்து ஒரு 2 டைம்ஸ் ரின்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ப்ரெஷரில் வைக்க போகிறோம். நல்லா 3 டைம்ஸ் ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டம்ளர் நம்ம பாசிப்பருப்பு எடுத்த அதே டம்ளரில் 2 to 3 டம்ளர் வரைக்கும் தண்ணியை ஊற்றிட்டு வச்சுருந்த 3 உருளைக்கிழங்கையும் அது கூடயே சேர்த்து உள்ளே போட்டு வேக வைக்கணும். குக்கரில் ஒரு 5 to 6 விசில் விடணும். அது கூட கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வைக்கணும். குக்கர் ப்ரெஷர் வரத்துக்குள்ளே தேங்காய் 1 கப்பு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, பச்சை மிளகா. இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா தான், அதனால் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வச்சுக்கணும். இஞ்சும் பூண்டும் போட்டு அது கூட ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 4, போட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணி தெளித்து அதான் மிக்சியில் அரைச்சாச்சு. இந்த அளவு நல்லா பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ குக்கர் ப்ரெஷர் வந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு கடையில் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்னென்னு சொல்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு இன்னொரு கடாயை எடுத்து அதை வச்சுட்டு அதில் வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் நிறையா நம்ம இது பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்கு எடுக்கிற எண்ணெய் வந்து ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானோடனே ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம், பட்டை, பிரியாணி இலை எல்லாம் போட்டு தாளிக்கணும். அதையெல்லாம் நல்லா வறுத்த பிறகு நைஸாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேரட்டு இது 3 சேர்த்து வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நறுக்கியிருக்க தக்காளியை ஆட் பண்ணணும். தக்காளி ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அப்புறமா கேரட் ஆட் பண்ணணும்.
வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே குக்கர் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. உருளைக்கிழங்கும் அதுவும் சேர்த்து வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் எடுத்து அதை ஃபுல்லாக நல்லா மேஷ் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, வெங்காயம், கேரட் போட்டுக்கலாம். அதில் வந்து இப்போ இந்த பாசிப்பருப்பு மிக்சரை வந்து சேர்க்க போகிறோம். இது நல்லா தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு அதை வந்து இதில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து லிக்விடாக நம்ம தண்ணி ஊற்றி ஆக்கிக்கணும். இனிமேல் நல்லா கொதி வரக்குள்ளே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் எல்லாம் போட்டு அந்த மிக்சரை வந்து அதில் வந்து போடணும். அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணணும். அதில் இந்த ஸ்பூனால நான் 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். போட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி நிறுத்திட வேண்டியதான். அடுப்பு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி கொதி வரும். இந்த மாதிரி கொதி வர நேரத்துக்கு நுரைச்சி கொத்தமல்லி தழையை நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேலார இப்படி தூவிட்டு அப்படியே அடுப்பு நிறுத்திட வேண்டியதான். அவ்வளோதான். இதான் கும்பகோணம். Thank you.